வணக்கம், நான் தான் உங்க நிமோ. LFT எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலுக்குள்ள புதுசா வரோம், மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்க நீ லைனா 1 by 1 பார்க்கலாம். எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல் ஓவர் இந்தியா டிராவல் பண்ண போறோம். பை வாக் அண்ட் லிஃப்ட் தான் டிராவல் பண்ண போறோம். ஆக்சுவலி பைக்ல எல்லாம் நம்ம போற ஐடியாவே இல்லை. ஸோ பை வாக் அண்ட் லிஃப்ட்ல தான் ஆக்சுவலி நம்ம போறோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சித்ராவில் இருக்கோம். சித்ரா ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் கட்டுக்குள்ள வந்து உள்ள லாஸ்ட்ல இருக்கோங்க. இங்கிருந்து நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கோவான்றது மகாராஷ்டிரா, அப்புறம் மத்திய பிரதேஷ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த ரூட்ல போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரூட் கவர் பண்ணிடலாம். செகண்ட் வரும்போது நம்ம ஆல் ஓவர் இந்தியா டிராவல் பண்ற மாதிரி வரலாங்க. மறக்காம இன்னொரு விஷயம், நேபாளும் போறோம். அதுவும் எக்ஸைட்டா வேற லெவல் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்குள்ள புதுசாக வராங்க, மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. ஸோ LFT என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி விட்டுட்டு போயிட்டான். எனக்கு கொஞ்சம் பிரியும் போது ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு. என்ன பண்றது, நம்ம அச்சீவ்மெண்ட் ஜெயிச்சு தான் ஆகணும். அப்படியே இப்போ நான் சத்தியமங்கலம் ரோட்டில் போயிட்டு இருக்கேன். அது வேற லெவலில் இருக்கு போது பாருங்க. LFT நம்மளோட ஃபர்ஸ்ட் லிஃப்ட் இதுதான். ஆனால் நம்ம லிஃப்ட் கொடுத்தாரு, அவர் கூட மாட்டிட்டு அமௌண்ட் கொடுத்தாரு, வீடியோ எடுத்தாருன்னு சொல்லிட்டாரு. வேற லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லிஃப்ட்டே நமக்கு கொடுத்தாங்க வேற மாதிரி. LFT ஆக்சுவலி நம்ம சாப்பிடவே இல்லைங்க. எங்கள் அம்மா கேட்டதுக்கு நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்களேன், சாப்பிடவே இல்லை, பார்சல் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். இங்கிருந்து சத்தியமங்கலம் வந்து 55 கிலோமீட்டர் என்னமோ இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாண்ணா, சத்தியமங்கலம் 55 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ணா வேறு கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. அண்ணா LFT சத்தியமங்கலம் வந்து ரீச் ஆகிட்டோம். 55 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சத்தியமங்கலத்துக்கு. பட் ஆனால் ஒரு அண்ணாவே லிஃப்ட் கொடுத்தாரு. அவரே வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டாரு. நான் இதுக்கு முன்னாடி டெம்போல ஏறுறது பார்த்தீங்களா, அந்த வீடியோ என்னால் உள்ளே வச்சு போட முடியல. கிளாரிட்டி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க LFTs, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ரோட்டில் யாருமே இல்லை. ஆக்சுவலி நான் சாப்பாடு வாங்கினவன் இன்னும் சாப்பிடாம சுற்றிட்டு இருக்கேன். சத்தியமங்கலம் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு வந்து 67 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. நம்ம வந்து எப்படியோ இங்கே வந்து ரொம்ப ரீச் ஆகிட்டோம். கிளாரிட்டி வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேமரா வேறு உள்ளே வச்சிருக்கேன், அதை எடுத்து யூஸ் பண்ண முடியாது, அதில் சார்ஜ் இல்லை. நம்ம நாளைக்கு வந்து வேறு லெவல் போடுற வீடியோஸ்க்குலாம் சார்ஜ் வச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் ஆக்சுவலி இப்போ வந்திருக்கேன். இங்கிருந்து வந்து நம்ம சத்தியமங்கலம் போகணும். ரூட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஒருத்தங்க காணோம். அங்கே போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே யாரும் காணோம், அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரங்க வந்தவங்க அவங்களுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரோட்டில் போயிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் LFT. இதுக்கப்புறம் சுத்தமாக என்னால் முடியல, உண்மையாலுமே சொல்கிறேன், என்னால் சுத்தமாக முடியல. இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போது நடந்திருப்போம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நான் 2 கிலோமீட்டர், ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாங்க நடந்திருப்போம். என்னால் சுத்தமாக முடியல. இப்போ மூஞ்சி பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இல்லை, என் நிலமை வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஆப்போசிட்டில் தான் நம்ம டென்ட்டே போட போகிறோங்க. ஏன்னா உண்மையாகவே முடியல, ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம மதியானமும் நான் ஒழுங்காக சாப்பிட்லைங்களா, அதான் ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட்டில் டென்ட்டெல்லாம் வச்சுருக்கேன். ஆக்சுவலி கையில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா டென்ட்டு, அதை அங்கே வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்னால் உண்மையாலுமே முடியாதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். இது நாளைக்கு தான் எந்திரிச்சு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போ போயிட்டு நான் கரெக்டாக டென்ட்டில் போய் நல்லா தூங்க போகிறேன். LFT எல்லாத்துக்குமே குட் நைட். நாளைக்கு மீண்டும் சந்திரிப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். LFT எப்போ நேத்தா? ஆமாம், நம்ம நேற்று நைட்டு 4 மணிக்கு தூங்குறேன். என்ன கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, ஏன்னா செம டயர்டுங்க. ஆனால் வந்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. இங்கே வந்து உள்ள காற்றும் வர மாட்டேங்குது. ஐயோ என்னடா இது வாழ்க்கை, இது இப்படி சரி ஆயிடுச்சு எனக்கு. நேற்று சும்மா அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி லேசாக காற்று வச்சு, ஆஹா வந்துட்டான்டா நான் அப்படியே தூங்கிட்டேன். இப்போ கரெக்டாக வந்து 67 ஒரு 68 கிலோமீட்டர், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 68 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். இங்கிருந்து இன்னைக்கு எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் டார்கெட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். 150 கூட இல்லைங்க, 100 கிலோமீட்டர் டார்கெட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் டார்கெட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம். போன டைம் இல்லை, ஒன்லி வாக்குன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் போயிட்டேன். இந்த டைம் லிஃப்ட்னு சொல்லி அவ்வளோக்கு லிஃப்டே அடிக்கிறா, இதுதான் சங்கடம். பார்ப்போம், கண்டிப்பாக ஏதோ பண்ணலாம். சரிங்களா? காலையில் 8 மணி ஆயிடுச்சு, டைம் பண்ணி 7:30 மணிக்கு ஒரு அண்ணா வந்து எழுப்பி விட்டு எங்கே போகிறீங்கன்னு. ஏன் தூங்கி எழுந்திரிச்சு கேட்டால் அவருக்கு என்ன பிரச்சனையாம்மா. வந்துட்டு தம்பி அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அவர் எங்கேப்பா போகிறேன் அப்படின்னு. நீ பார்த்த நாடு தூக்கத்தில் இருக்கு, நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா, சூப்பர்ப்பா தூங்கிக்கோன்னு போயிட்டாரு. எனக்கு அடை அதுக்கு எணிக்கும் போது கேட்டுருக்கேன், உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டுருக்கேன். இங்கிட்டாங்க நம்ம போட்ட டென்ட்டு. அண்ணாலாம் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம இங்கே இருந்த போட்ட டென்ட்டு, இங்கே தான் நம்ம போட்டிருந்தோம்.
எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி திம்பம் தான் இது. திம்பம் கூட நான் தாண்டலை. திம்பம் வந்துட்டேன். திம்பம் வந்து ரீச் ஆகி இங்கே கரெக்டாக டென்ட்டு போட்டேன். இங்கே ஒரு ஹோட்டல் கடை இருந்துச்சா, அந்த ஹோட்டல் கடை பெர்மிஷன் கேட்டு இங்கே டென்ட்டு போட்டாச்சுங்க. டென்ட்டு போட்டு இப்போ காலையில் நான் கிளம்பவும் செஞ்சுட்டேன். நம்ம பேக் இங்கே வச்சுட்டோம், கிளம்பவும் செஞ்சுட்டேன். இப்போ அங்கேருந்து கிளம்பி நம்ம இப்போ வந்து பண்ணாரி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி பண்ணாரி இங்கேருந்து 12 கிலோமீட்டர் சொன்னார் ஒரு அண்ணா. பண்ணாரி போயிட்டீங்கன்னா பண்ணாரியிலிருந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்துக்கலாம், அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கிங்க அப்படின்னாரு. 12 கிலோமீட்டர் சொன்னார். நம்ம முடிஞ்சு அங்கே ஃபுல்லாக நடந்து போகிற ட்ரை பண்ணலாம். அப்படி முடியாத பட்ஜெட்டில் வேணால் நம்ம அங்கே லிஃப்ட் அடிக்க ட்ரை பண்ணலாங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நடந்தே போகிற கவர் பண்ணுறேன். முடியாத பட்ஜெட்டில் நம்ம வந்து என்ன சொல்லுங்கண்ணா, ஆல் ஓவர் இந்தியா. இப்போ இதுலேயும் நடந்தோம் வீடியோ போடுறோம். கோயம்புத்தூர் உக்கடம் இருந்தோம். சொந்த ஊர் கோயம்புத்தூர். இப்போ ஸ்டார்ட் ஆகி ஆமாம், இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போயிட்டு இருக்கேன். எப்படி இது மைசூர் போயிருக்கேன். மைசூர்லேருந்து கோவாவிலிருந்து மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேஷ், அப்புறம் ஹரியானா, டெல்லி. ஹெல்த் நம்பர் என்ன? கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக. அந்த அண்ணா வந்துட்டு ஒரு கிலோமீட்டரில் வந்து இறக்கி விட்டு, தம்பி நீ நடந்து போ, 100 மீட்டர் மட்டும் நடந்து போ, நான் பின்னாடி வந்து என்னோட வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன், டெம்போ எடுத்துகிட்டு வரேன், நான் மைசூரில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு வேண்டியான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு ஒரு லோடு இருக்குது அப்படின்னு அவனை கூப்பிட்டு போன மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. அப்படியாண்ணா, சரி வாங்க பார்க்கலாம் அப்படி சொல்லியிருக்கேன். என்னோட 100 மீட்டர் நடக்க சொல்லியிருக்காரு. இனி 100 மீட்டர் நடந்துட்டு இல்லை, அவர் அந்த கட்டுக்குள்ளேருந்து வண்டி எடுக்க போயிருக்காருங்க. அவர் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா அவர் கூட மைசூர்லாம் போக மாட்டோம். நம்ம அந்த செக் போஸ்ட் தாண்டி வேணால் நின்றுடலாம். அதுதான் நம்ம கரெக்ட். ஏன் லெஃப்ட்டு நம்ம அந்த செக் போஸ்ட் தாண்டி நின்றுட்டோம்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம ட்ராப் பண்ணுறதுக்கும் அந்த போகிற கரெக்டாக இருக்கும். நம்ம செக் போஸ்ட் தாண்டிட்டு எங்கேயாவது கொஞ்சம் லாங்காக போயிட்டு நடந்து போயிட்டு நிறைய வீடியோலாம் எடுத்துகிட்டு நம்ம டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிடலாம். இல்லை நம்ம அதுதான் சேஃப். ஏன்னா செக் போஸ்ட்டில் நடக்க விட மாட்டாங்க, அதான் பிரச்சனை. சரி பார்த்துக்கலாம். லெஃப்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா அண்ணா, இந்த வண்டி தானா சொன்னல, இந்த வண்டி தான் லெஃப்ட். இந்த டெம்போ தான். நான் தான் பின்னாடி ஏறணும்னு சொல்லி அடம் முடிச்சு டெம்போக்கு பின்னாடி ஏறி இது வேறு குதின்னு குதிக்குது. செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகுது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஜாலியாக இருக்குது, பரவாயில்ல, சந்தோஷமாக போயிட்டுருக்கேங்க. இங்கே பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கா, ஜாலியாக இருக்கேன் நான். லெஃப்டி பண்ணாரி செக் போஸ்ட் வந்துட்டோம். அவர் வந்துட்டு நான் மைசூர் வரைக்கும் போகிற ட்ராப் பண்ணுவான்னு கேட்டார். வேண்டாம், எனக்கு பண்ணாரி செக் போஸ்ட் வரைக்கும் ட்ராப் பண்ணுங்கன்னு சொன்னார். இங்கே பாருங்கள், இதான் பண்ணாரி செக் போஸ்ட். ஆக்சுவலி வந்துட்டோம், பண்ணாரி செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். பட் நம்மளை உள்ளே விடுவாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். உள்ளே விட மாட்டாங்க நடந்து போகிறதுக்கு. இருந்தாலும் நம்ம தான் ட்ரை பண்ணி பேசணும். நம்ம தான் அந்த வழியாக போயிடலாம். செக் போஸ்ட்டே வந்துருச்சு. இப்போ தான் மூஞ்செல்லாம் கழுகி ரெடி ஆனோம். இங்கே பாருங்க, செக் போஸ்ட்டு பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் நடந்து போக ட்ரை பண்ணுறேன். முடியாத அளவுக்கு லிஃப்ட் அடிச்சிடலாம். செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டு போய் கேட்டோம். செக் போஸ்ட்டில் அதுக்கு லேடாக்கா இந்த வழியாக கிடையாது, கிளம்பு போ அப்படிங்கிறாங்க. அவங்க என்னமோ இலக்கராட்டமாக நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி என்ன பண்ணுறது, பரவாயில்ல. செக் போஸ்ட்டில் நம்மளை அலோவ் பண்ணல. ஏதோ லிஃப்ட் அடித்து ஏறிப்போ அப்படிங்கிறாங்க. ஏதோ காட்டு விழுங்க துரத்தி விடுற மாதிரி, ஏதோ காட்டு விழுங்கன்னா நாய் அந்த மாதிரி ஏதோ துரத்தி விடுவாங்களே, ஷோ அந்த மாதிரி என்னமோ துரத்தி விடுற மாதிரி துரத்தி விடுறாங்க. பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது. வந்துட்டோம். இப்போது லிஃப்ட் அடித்து கிளம்புறதா இல்லை. லிஃப்ட் அடிச்சுட்டு நான் மேலே போய் வீடியோ போடுறேன். உங்களுக்கு சார்ஜ் 8% தான் இருக்குது. முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் பவர் பேங்க்கும் எடுத்துகிட்டு வரல, ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு. முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன்.